ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக பரலோகத்துக்கு யார் போவார்கள்? பரலோகத்துக்கு யார் போவார்கள்? Who will go to heaven? பரலோகத்துக்கு யார் போவார்கள்? எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்துல இன்றைக்கு அநேகருக்கு பரலோகத்துக்கு போகணும், மோட்சத்துக்கு போகணும், ஆண்டவரோடு கூட இருக்கணும், அவரை நான் பார்க்கணும் என்றதான ஆசை, விருப்பம், எண்ணங்கள் மிகவும் அதுக்காக பிரயாசப்படுகிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்கள, யார் பரலோகம் போவார்கள்? ஐயா நான் போவேன்யா என்று நாம் மனதில் சொல்லிக் கொள்ளுவோம். பட் பைபிள் என்ன சொல்லுகிறது? பைபிள் சொல்லுகிற வசனங்கள், வார்த்தைகள், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யார் பரலோகத்துக்கு போவார்கள், யார் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க என்பது குறித்து பைபிள் சொல்ல வேண்டும், நாம் சொல்லுவதல்ல. பைபிள் வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சம்பவத்தை யார் போவார்கள் என்பது குறித்து மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வாக்கியங்களை வாசிக்கிற கவனமா கேளுங்க. தயவு செய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். Matthew chapter 21 verse 28 to 32 words. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் வந்து அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் பாவிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்காதபடியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை சொன்னார். அதோடு கூட அதிகாரிகளையும் ஜனங்களையும் பார்த்து கடிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு மகனுக்கு, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த மகன்களை மூத்தவன் இடத்துல போனார். திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய், நீர் பாய்ச்சுன்னு சொன்னார். அவன் போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டு மறுபடியும் போனான் வேலை செய்வதற்கு. இளைவன் இடத்துலயும் வந்து இளையவனை பார்த்து சொன்னாரு, நீ போப்பா திராட்சை தோட்ட தண்ணி கட்டு. அவன் போறான் ஐயா அப்படின்னு ரெஸ்பெக்ட் சொல்லிட்டு அவன் போகவில்லையா. அததான் சொல்லிட்டு சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-3 வாக்கியங்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்ய சமயமா இருக்கிறது, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நீங்கள் மனம் திரும்ப விட்டால் கோடாராணியது மரத்தின் வேறருக்கு வைக்கப்பட்ட வண்ணமாக உங்களுக்காக அக்கினி காத்திருக்கிறது, நரகம் காத்திருக்கிறது, அக்கினி கடலில் தூக்கி போடப்படுவீர்கள், தேவன் சுட்டெரிப்பார் என்று எச்சரிக்கிற அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கண்டும் கேட்டும் மனதில்லாதவர்களாய் வாழ்ந்தார்கள். ஆகையினால கடிந்து கொண்டார். அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த இடத்துல 3ஆம் அதிகாரத்தில் ஆயக்காரரும் அதிகாரிகளும் வேசிகளும் உபச்சாரக்காரரும் கள்ளர்களும் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போனார்கள், பரலோக ராயத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று இயேசுவே சொன்ன ஒரு சம்பவத்தை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு யார் போவாங்க பரலோகத்துக்கு, எப்படிப்பட்டவர்கள் போவாங்க பரலோகத்துக்கு என்பது குறித்து ஒரு 3-4 பாகங்களாக நாம் படித்துக் கொள்ளுவோம். இது முதல் பாகமாக, பரலோகத்துக்கு யார் போவார்கள். அநேகரே வித்தியாசமாக பேசுகிறத நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையில இந்த சபையார போக மாட்டாங்க, இந்த விசுவாசி போக மாட்டாங்க, இவன் பரலோகம் போக மாட்டான், அவன் போக மாட்டான்,
நான் போவேன், எங்க சபையார் போவாங்க. இப்படி ஒருவர் குறை சொல்லுகிற ஆவிகள் இன்றைக்கு கிறிஸ்தவத்துல ஆடிக்கொண்டு இருக்கிறது, அவங்கள ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், மற்றவர்களை குற்றவாளியாக எண்ணுவதற்கு நீ யார்? நீ யார்? கடைசி நேரத்தில் அந்த கள்ளன் மனம் திரும்பி பரலோகத்துக்கு போனான் இல்லையா? வாசிக்க போகிறோம். எனவே எனக்கு அருமையானவர்களே, மற்றவர்கள் நம்ம குறை சொல்வதற்கு நாம் யார்? மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நாம் யார்? நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு உங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க. இதோ திருடனை போல வருகிறேன், நிர்வாணமா காணப்படாதபடிக்கு தான் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுவானாக, தான் வாழ்க்கை காத்துக் கொள்ளுவானாக, தான் ஜீவித்துல உண்மை அறுப்பானாக பைபிள் எச்சரிக்கிறத நான் பார்க்கிறோம். நிற்கிறவன் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கை இருக்க கடவான். நான் நிற்கிறேன் என்று சொல்லியும் விழாதபடிக்கு விழுந்து போகக்கூடாது. நான் உத்தமன், நீதிமான், பரிசுத்தவான், பரலோகத்துக்குரியவன், இவர்கள் பாவிகள், நீ சொல்லிக்கோ, பட் மற்றவர்களை குற்றப்படுத்தாது. நீ யாரை குற்றப்படுத்துகிறாயோ, என்ன சொல்லுகிறாயோ, அது நீயே செய்கிறாய் என்று வேதம் நம்ம கடிந்து கொள்ளுகிறது. இட் இஸ் பைபிள் ட்ரூத். ஆகவே ஒருவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்றான். பரிசேயன் ஆயக்காரனும் லூக்கா 18ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அருமையான ஒரு சம்பவம். 7ஆம் வசனம் முதற்கொண்டு 14 வசனங்களில் வாசிக்கிறோம். அருமையாக லூக்கா 18ஆம் அதிகாரத்துல பரியாசக்காரன் ஜெபிக்கிறான். வாரத்தில் 2 தாரம் உபவாசிக்கிறேன், எனக்கு உண்டானதுல நான் தசமபாகம் செலுத்துகிறேன். இந்த பக்கத்துல இருக்கிற இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை, நான் பரிசுத்தவான், நீதிமான், உத்தமன், உண்மையானவன் சொல்றான். ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டார், பட் பதில் கொடுக்கவில்லை. அவன் குற்றவாளியாக எண்ணப்பட்டான். ஆயக்காரன் ஆண்டவருக்கு முன்பாக நின்று மார்பில் அடித்து கொண்டு கண்கள் ஏறெடுத்து பார்த்து, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் அற்புதமாக அவன் அல்ல, இவனே நீதிமான் என்று தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி அற்புதமாக ஆயக்காரனுக்கு கிருபை அளித்தார். ஆயக்காரனுக்கு மன்னிப்பு தந்தார். அந்த ஆயக்காரனுக்கு பரலோகத்தை இடம் தந்தார். அந்த ஆயக்காரனுக்கு அருமையாக அவருடைய இருதயத்திலும் இடம் கொடுத்தார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? மற்றவங்களை குற்றப்படுத்துகிறவர்களாக, மற்றவர்களை ஏவலப்படுத்துகிறவர்களாக நீங்க இருக்கிறீங்களா என்பதை குறித்து சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஆகையினாலதான் மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 31 வாசிக்கிறோம். ஆயக்காரரும் வேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள், அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார்கள், அந்த சிலாகியத்தை அடைந்தார்கள். நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க யாரா இருக்கிறீங்க? வாசிக்கலாம் இன்னும் அதிகமாக வேத வாக்கியங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வாக்கியங்கள். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ தூரமா விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார் என்று ஏசியா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். ஏசியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட வாக்கியங்கள் அற்புதமாக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல எடுத்துரைத்து அருமையா சொல்றாரு. மனுஷனுடைய கற்பனைகள், மனுஷனுடைய கட்டளைகள், மனுஷனுடைய வார்த்தைகள், பல வகையான உபதேசங்கள், நோ சவுண்ட் டாக்ட்ரின், தெளிவான உபதேசம், சரியான உபதேசம், சரியான போதனை என்று சில சபைகளில் இல்லை. ஆகவே தங்களுக்கு இஷ்டம் போல போதிக்கிறார்கள், தங்களுக்கு இஷ்டம் போல ஒவ்வொரு சபைகளில். ஆனா ஆண்டவர் சொல்றார், மனுஷனுடைய கற்பனைகள் அல்ல, தேவனுடைய கட்டளைகளிலே நான் போதிக்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். யார் நீதிமான், யார் உத்தமன், யார் அநியாயக்காரன், யார் யோக்கியன், யார் அயோக்கியன் என்று
நாம் அல்ல, தேவனை தீர்மானிக்க வேண்டும். தேவனை தீர்மானிக்க வேண்டும். அன்றைக்கு காயன் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்து விட்டான். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். அதை கண்ட காயனுக்கு எரிச்சலும் கோபமும் கொலைக்காரனாக மாறிவிட்டான். இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் நல்ல விசுவாசியை பார்த்தா கள்ள விசுவாசிக்கு பிடிக்காது, கள்ள விசுவாசியை பார்த்தா நல்ல விசுவாசிக்கு பிடிக்காது, நல்ல ஊழியம் செஞ்சா இன்னொருத்தனுக்கு பிடிக்காது, நல்ல சபையை கட்டினா இன்னொருத்துக்கும் பிடிக்காது, நல்ல ட்ரெஸ் போட்டா அவனுக்கு பிடிக்காது, நல்ல சுகமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தா அவனுக்கு பிடிக்காது. நீங்க எப்படி இருக்கிறீங்க கிறிஸ்தவர்கள்? நிச்சயமாகவே பைபிள் சொல்லுகிற வார்த்தையில நாம் படிக்க போகிற ஆச்சரியமான காரியம். ஆகவே ஆண்டவர் சொன்னார், உபச்சாரக்காரரும் வேசிகளும் ஆயக்காரரும் பரலோகத்தில் பிரவேசிக்கிறார்கள். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உபச்சாரமே செய்யலனாலும் அவன் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் மேல பழி சுமத்துறது, திருடலைன்னா கூட அவன் திருடன் அப்படின்னு பழி சுமத்துறது, அவன் பொய் பேசலனாலும் அவன் பொய் பேசுறான் அப்படின்னு பழி சுமத்துறது. நீங்க தேவனா மனுஷனா? நீங்க நீதிமானா? நீங்க உத்தமர்களா? உங்களை நீங்க பார்த்துக்கொள்ள. அவரவர்கள் வழியில அவங்க போனாக்கா பிரச்சனை இல்லை. மற்றவங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு பேசக்கூடாது, செயல்படவும் கூடாது. அவர்களுடைய வாழ்க்கை தேவனோடு கூட இருக்கிறது. நிறைய பேர் பார்த்த உடனே சொல்லுவாங்க, வராம்பாரு பெரிய பெரிய உத்தமன் மாதிரியே வராம்பாரு திருட்டு பையன். சொல்லாத, அந்த திருடன் நீதான், நீதான் அக்கிரமக்காரன். மற்றவங்களை குற்றப்படுத்தாத. அவங்க தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவனவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அவனவன் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உனக்கு அல்ல, தேவனுக்கு. ஆகையினாலே மற்றவங்களை குற்றப்படுத்துவதற்கு நீ யார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே காயனுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்தார், ஆபேலை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஏற்றுக்கொண்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வாக்கியங்களை வாசிக்கிறோம். ஒரு விபச்சாரத்தில் அகப்பட்ட கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர் கொண்டு வருகிறார்கள். நியாயப்பிரமாணத்தில் விபச்சாரம் செய்த பெண்ணை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வந்து, நீங்க அன்பு குறித்து, மன்னிப்பு குறித்து, அப்படியாக பரலோகத்து குறித்து அருமையாக செய்திகளை சொல்றீங்க. இந்த மகளை கல்லெறிய வேண்டுமா, கொலை செய்ய வேண்டுமா, மன்னிக்க வேண்டுமா சொல்லுங்கன்னு சொன்ன உடனே நிற்க வைத்து ஆண்டவர் அருமையான ஒரு பதில் கொடுத்தார். உங்களில எவன் பாவம் செய்யாது இருக்கிறானோ அவன் முதலாவது இவள் மேல் கல் எறியட்டும் என்று அற்புதமான ஒரு சம்பவத்தை சொன்னார். சொன்ன மாத்திரத்துல அற்புதமாக அங்க இருக்கிற அத்தனை பேரும், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அவர் கீழே குனிந்து எழுதி மேல நிமிர்ந்து பார்க்கறக்கெல்லாம் ஒருத்தனும் காணும், அந்த பெண்மணி தவிர. ஆண்டவர் அந்த மகளை பார்த்து அருமையா சொன்னார், இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகில் உன்னை ஆக்கினக்குள்ள தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். என்னை பின்பற்று, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஒரு தரம் பாவம் செய்து மனம் திரும்பிட்டான், அவனை மறுபடியும் பாவத்துக்குள்ள ஆக்கி அவனை குற்றம் சுமத்தி குறைய சொல்லி அவன் குறைய சொல்லி அவன் அப்படியே நரகத்துக்கு போக வைக்கிற அளவுல இன்னைக்கு கிறிஸ்துவம் வாழ்ந்து கொண்டு இருக்க. அவன் மனம் திருமண கூட விடுறதில்லை. திருட மனம் திருமண கூட இவன் திருடன் 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 சொல்லி 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 அவனை கொலை செய்கிற அளவுல அவன் மறுபடியும் மரித்து திருட்டு வேலையில ஈடுபட்டு மரித்து போகிற அளவுல கிறிஸ்துவன் சொல்லி கொண்டே இருப்பான். உபச்சார மனம் திருமணால விட மாட்டான், களவுக்கார மனம் திருமணால விட மாட்டான், பொய்க்கார மனம் திருமணால விட மாட்டான். சொல்லி சொல்லி இன்னைக்கு சபைகளில, சமுதாயத்துல, ஊழியத்துல, சபைகளில, விசுவாசிகள் மத்தியில நீங்க எப்படி இருக்கிறீங்க? மனம் திரும்பிட்டான், அவனை என்கரேஜ் பண்ணுங்க, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. நோ டிஸ்கரேஜ்.
பட் என்கரேஜ் பண்ணுங்க, ஊக்குவிங்க, அவனை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, அவனுக்கு வேண்டிய வார்த்தைகளை சொல்லுங்க. உங்க வீடுகளில் திருடு யாரான இருந்தாங்களா, திருடுறங்க, அவங்க கிட்டதான் பீரோ சாவி கொடுங்க, அவங்க கிட்டதான் கணக்கு கொடுங்க, அவங்க கிட்டதான் காசு கொடுங்க, பத்திரமா வச்சிருப்பாங்க. நீங்க அவங்க திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பூட்டி பூட்டி வச்சீங்களானாக்கா அந்த சாவி அவங்க திருடி அந்த காசை எடுப்பாங்க. திருடங்கிட்ட கொடுங்க, எல்லாத்தையும் மனம் திரும்புவான். ஆகையினால எனக்கு அருமையானவர்களே, இந்த பெண்மணியை குற்றம் சாட்டினவர்கள் ஓடி போனாங்க. அப்போ ஒருத்தனும் அந்த இடத்துல யோக்கியம் இல்லை, யோக்கியம் ஒருத்தனும் இல்லை. அங்க ஆண்டவர் கண்டுபிடித்தாரு. மற்றவங்களுக்கு குற்றம் சொல்லவும், மற்றவங்களை குற்றப்படுத்தவும், மற்றவங்க மேல பொய் சொல்லவும் நீங்க யார்? Who are you? ஆண்டவர் கேட்கிறார். பதில் சொல்ல உன்னால இயலுமா? இயலாது. மனம் திரும்புங்க. அப்போ கிறிஸ்துவன் தான் மனம் திரும்ப வேண்டியதா இருக்கிறது. ஆகவே அந்த இடத்துல மீண்டும் வாசிக்கிறோம். யோவான் 4 அதிகாரம் 8 முதல் அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 8 முதல் சமாரியா பெண்ணை குறித்து நாம் படிக்கிறோம். ஆண்டவரும் சீசர்களை ஊழியம் செய்த பிற்பாடு அந்த யாக்கோபனுடைய கிணற்றாண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். சமாரியா பெண் தண்ணீர் மொல்ல வருகிறார்கள். அந்த மகளுடைய வாழ்க்கையை வரலாறு சொல்லிவிட்டு ஆண்டவர் அற்புதமாக சொல்லுகிறது. அந்த பெண்மணியானவள் அருமையா கேட்டு ஆச்சரியப்பட்டு என்னை குறித்து அருமையா அறிந்திருக்கிறார், என்னை குறித்து அருமையா சொல்றாரு, என் வாழ்க்கை குறித்து, என் 5 கணவரர் குறித்தும், இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு சொந்தமானவன் அல்ல என்று சொல்லி என் பாவத்தை சொல்லுகிற மேசையா வந்து பாருங்கள் என்று சொல்லி அந்த சமாரியா பட்டணத்தையே ஆண்டவர் பக்கமா கொண்டு வந்து மனம் திரும்ப வைத்த ஒரு பெண்மணி சமாரியா பெண். ஆண்டவர் நேசித்தார், பாவத்தை மன்னித்தார். அந்த உபச்சாரியான ஒரு பெண் மூலமாக சமாரியா பட்டணமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. சமாரியா பட்டணமே ஆண்டவர் ஆராதித்தது. சமாரியா பட்டணமே ஆண்டவருக்காக சாட்சியா வாழ்ந்தது. நீங்க ஒரு உபச்சாரி பெண்ணையா பேசக்கூடாது, சபையில ஏத்தக்கூடாது, குடும்பத்துல ஏத்தக்கூடாது, பேசக்கூடாது, அவங்களாண்ட பேசாதீங்க, அவங்க சரியில்லைங்க, அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க. அப்ப கூட அவங்கள குற்றம் சொல்லி 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 இவர்கள் யோக்கியவான்களா காண்பிப்பார்கள். இவர்கள் தான் அயோக்கியவர்கள். அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே பாவியா என் மேல் கிருபையா இறங்கும் என்று மனம் திரும்பினால் பரலோகம். ஆகையினாலதான் மத்தேயு 3 அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களில மனம் திரும்புங்கள் பரலோக சமீபமா இருக்கிறது. மத்தேயு 4 அதிகாரம் 17 இயேசு கிறிஸ்தானவர் ஊழித்த ஆரம்ப நாட்களில இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, மனம் திரும்புங்கள் பரலோக சமயமா இருக்கிறது, காலம் நிறைவேறிற்று. ஆகினாலே மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். மார்க் 1 அதிகாரத்துல 6-7 வாக்கியங்களை வாசிக்கிறோம். 16 வசனம் கூட வாசிக்கிறோம். அற்புதமா இருக்கும் அந்த வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் ஆரம்ப நாட்களில சொன்ன ஒரு வார்த்தை. மார்க் 1 அதிகாரம் 15 வசனம், மார்க் 1:15 மனம் திரும்புங்கள். மனம் திரும்ப சொல்றார் ஆண்டவர் அற்புதமாக. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10 அதிகாரத்துல அற்புதமா சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்களேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10 அதிகாரம் வசனம் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 12 வசனத்தை வாசித்து பாருங்களேன். அற்புதமா இருக்கும் பாருங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவான். ஆண்டவர் எச்சரிக்கிறார். எபிரேயர் 10 அதிகாரம் 31 கூட எச்சரிக்கிறார். எச்சரிக்கையா இருங்க. நீங்க உத்தமர்கள் என்றால் நீங்கள் உத்தமர்களா இருங்க. மற்றவங்களை என்ன செய்யாதீங்க, குற்றப்படுத்தாதீர்கள், குற்றப்படுத்தி பேசாதீர்கள் என ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 20 அதிகாரம் யாக்கோபு 2 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து பாருங்களேன். யாக்கோபு 2 அதிகாரம் 20 முதல் வீணான மனுஷனே, கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தாம் குமாரனை ஈசாக்கு பலிபீடத்தின் மேல செலுத்தினும் பொழுது கிரிகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரிகளோடு கூட முயற்சி செய்து கிரிகளினால விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன்
விசுவாசத்தினால மாத்திரமல்ல கிரிகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்கள். அந்தபடியே ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியா அனுப்பிவிட்ட பொழுது கிரிகளினாலே அல்லவோ நீதி உள்ளவள் என்று எண்ணப்பட்டால், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரிகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ராகாப் என்னும் வேசியும் ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டான், நீதிமானாக்கப்பட்டான். நீதி உள்ளவர்கள் என்னப்பட்டால் கிரிகளினாலே விசுவாசத்தினாலே. எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வசனங்கள், யோசுவா 6ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனங்களில இந்த ராகாப் வேசியை குறித்து அறிந்திருக்கிறோம். அவர்கள் மனம் திரும்பினார்கள். மத்திய 1ஆம் அதிகாரத்துல 4 விதமான பெண்களை குறித்து வாசிக்கிறோம். அந்த 4 விதமான பெண்களை குறித்தினுடைய வாழ்க்கை நீங்க ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. என்ன ஆச்சரியம்னா, அந்த 4 பெண்களுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் பாருங்க. ராகாப் என்னும் வேசி, தாமார் என்னும் பெண்மணி, ஓபேத்தை பெற்ற ரூத்து, உரியாவின் மனைவியாகிய பத்சேபல், இவங்க எல்லாருமே அற்புதமானவர். இந்த தாமார் தன்னுடைய மாமனாருக்கு 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள். இந்த ராகாப் என்னும் வேசி அந்த காலத்துல ராஜாக்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள். தங்களுடைய சரீரத்துல தவறா நடந்தவர்கள், பட் அவர்கள் மனம் திரும்பினவர்கள். ரூத்து தன்னுடைய கணவன் இறந்த பிற்பாடு அருமையாக போவாச திருமணம் செய்து கொண்டு மறுமணம் செய்து கொண்டவர்கள். பத்சேபல், தாவீது, உரியா தன்னுடைய சேவகனாகிய உரியாவனுடைய மனைவியை அபகரித்து கொண்டார். ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டால் மனம் திரும்பினார். இருவரும் மன்னிப்பு தந்து பத்சேபல் இடத்துல சாலமோன் பெற்றார். 4 பெண்கள் ஒருவேளை தவற நடந்தாலும் மனம் திரும்பினார்கள், மன்னிப்பு தந்தார். அவங்க வம்சத்துல இயேசு கிறிஸ்துவே பிறந்தார். இட் இஸ் வண்டர்ஃபுல் இல்ல? ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். தேவன் நீதிமான்களை நேசிக்கிறார், நீதிமான்களாக வாழ விரும்புகிறார். வேத வாக்கியம் நமக்கு அழகா எடுத்து வைக்கிறத பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அருமையாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தானவர் நமக்காக உலகத்துக்காக சிலுவை சுமக்கும் பொழுது அந்த சிலுவையில அவரை அறையும் போது அவரோடு கூட 2 கள்ளர்கள் அடிக்கப்பட்டார்கள். அதுல ஒருவன் கள்ளன். லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 40, 41, 39, 38 அந்த வாக்கியங்களை வாசிக்கிறோம். ஒரு கள்ளன் மற்ற கள்ளனை நோக்கி, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினுக்கு உட்பட்டனோ இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து நடப்பிக்காத பாவத்துக்காக தண்டிக்கப்படுகிறார் என்று ஒருவன் மற்றொருவனை கடிந்து கொள்கிறான். அப்பொழுது இயேசுவை நோக்கி பார்த்து 41, 42, 43 அருமையாக லூக்கா 23, 42, 43 ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல வரும் பொழுது அடியனை நினைத்தருளும் என்று மனமாற கள்ளன் ஆண்டவரை வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் அற்புதமாக அந்த கள்ளனுக்கு உதவி செஞ்சதை நாம் பார்க்கிறோம். கள்ளனுக்கு நன்மை செஞ்சா அவனுக்கு மீண்டும் என்னோடு கூட இன்றைக்கு பரிதேசில் இருப்பாயாக என்று அற்புதமாக தேவன் சொன்ன வார்த்தை நமக்கு எவ்வளவு அருமையா இருக்கிறது பாரு. கடைசி நேரத்துல கூட லூக்கா 21ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வசனங்கள் 7 விதவையின் காணிக்கை குறித்து ஆண்டவர் அற்புதமா சாட்சி சொன்னார். 7 பெண்மணி, 7 இன்னைக்கு ஏழைகள் சபையில மதிக்கப்படுவதில்லை. ஏழைகள் கிறிஸ்துவ சமுதாயம் மதிக்கிறது இல்லை. 7 ஊழிக்காரனா அவன் பாவி, 7 விசுவாசியா அவங்க பாவி. இவனுங்க இன்னும் பரிசுத்தவான்கள் மாதிரி. இவனுக்கு வெளிநாட்டு பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு பொய் பேசி வெளிநாட்டு பணத்தை வாங்கி பில்டிங் கட்டி, கார் வாங்கி, பங்களா வாங்கி, பெரிய பெரிய இடங்களை சைட்டுங்களை வாங்கி போட்டு கார்ல சுத்திக்கிட்டு இவனுங்க பொய் பேசி திருடி பொய் கணக்கு கொடுத்து இவனுங்க உத்தமர்கள் மாதிரியே 7 ஊழிக்காரில் ரொம்ப ஏவலமா பேசுவானுங்க. உசார் மனம் திரும்பு. ஆகியனால கத்தருக்காக வாழு, ஒருவனையும் அற்பமா எண்ணாத.
நீ என்ன எப்படி வாழ்கிறாய், எந்த நிலையில் இருக்கிறாய் என்று நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். ஏழைகளை பரியாசம் பண்ணாதே, பரலோகத்துக்கு அவர்கள் சமயமா இருக்கிறார்கள். ஆகவே பரலோகத்துக்குரிய திறவுகோல், பரலோகத்துக்கு சாவி ஆண்டவராகிய தேவன். அவர் திறக்கும் பொழுது அவர் சொல்றாரு அற்புதமாக, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, மரித்தேன் ஆனால் இதோ சதா காலையில் உயிரோடு இருக்கிறேன். ஆமே, நான் மரணத்துக்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோல்கள் உடையவராய் இருக்கிறேன். ஆண்டவர் பரலோகத்தை திறக்கிறவர் நமக்காக. ஆண்டவர் பாதாளத்தை பூட்டு போடுகிறவர். ஆண்டவர் கரத்தில் இருக்கிறார். நம்ம தான் சொல்லும், இவன் மோட்சத்துக்கு போவான், இவன் நரகத்துக்கு போவான். உங்ககிட்ட இல்ல சாவி, பட் உஷாரா இருக்கணும். நம்முடைய பேச்சு, வார்த்தை, எண்ணங்கள், சிந்தனைகள், தேவன் தான் நமக்காக யாவையும் செய்கிறவர். ஆகவே சாவி நம்ம கையில் இல்ல, பரலோகத்து சாவி ஆண்டவர் கையில் இருக்கு. அவர் திறந்தால் யாரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினால் யாரும் திறக்க முடியாது. ஏசாயா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், தாவீதுடைய வீட்டின் திறவுகோல்களே அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இந்த சாவி ஒரு அதிகாரத்தை குறிக்கிறத பார்க்கிறோம். அதிகாரம், உனக்கு கொடுக்கிற அதிகாரம், ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அதிகாரம். அதிகாரத்தின் சாவி இது. தேவன் உனக்கு கொடுக்கிறார் அதிகாரம். நீங்கள் பரலோகத்தில் எதைகளை கட்டுவீர்களோ, பூலோகத்தில் எதை கட்டுவீர்களோ பரலோகத்திலும் கட்டப்பட்டு, பூலோகத்தில் எதை நீங்க அவுக்கிறீர்களோ பரலோகத்தில் அவுக்கப்பட்டு. ஒரு அதிகாரம் உனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்தில் என்னை கட்ட வைப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவுக்கப்பட்டிருக்கும் என்றார் ஆண்டவர். பரலோகத்தின் திறவுகோல் பேதரிடத்துல கொடுத்தார். அதுதான் ஆத்த மக்களை ரட்சிக்கிற திறவுகோல். பெந்தகோஸ்து நாட்களிலே அந்த 50வது நாள், பெந்தகோஸ்து அந்த 50வது நாள் முடிந்த உடனே அன்றைக்கு பிரசங்கித்தார் பேதுரு. ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 2வது பிரசங்கத்துல ஏறக்குறைய 4000 பேர். 3வது பிரசங்கத்துல ஏறக்குறைய 5000 பேர். 4வது பிரசங்கத்துல திரளான ஜனங்கள், எண்ணிக்கை கடங்காதவர்கள் மனம் திரும்பினதாக பைபிள்ல அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், இவைகளெல்லாம் அநேகர் திரளாக ரட்சிக்கப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு அற்புதமாக பரலோகத்தை திறக்கிறவரா இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனம் 52ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிற சாஸ்திரிகளை பார்த்து, நியாய சாஸ்திரிகள் உங்களுக்கு ஐயோ, அறிவையாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்கள் பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள். நியாய சாஸ்திரிகள் இடத்துல இருக்கிறது திறவுகோல், பரலோகத்தின் திறவுகோல். இவங்களும் போறதில்ல, போறவனையும் விடுறதில்லை. மத்திய 23ஆம் அதிகாரத்துல தெளிவா சொன்னார் ஆண்டவர். மத்திய 23ஆம் அதிகாரத்துல அற்புதமா சொன்னார் பாருங்க. மத்திய 23ஆம் அதிகாரம் 13-14, மாயக்காரராகிய வேத பரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதுல பிரவேசிக்கிறது இல்லை, பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேத பரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்கு நீண்ட நேரம் ஜெபம் பண்ணி விதவிகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேத பரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவன் உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு சமுத்திரத்தின் பூமியும் சுற்றி வருகிறீர்கள், சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன பொழுது அவனை உங்களிலும் இரட்டிப்பாக நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். உலகம் முழுவதும் சுற்றி ஊழியம் செய்யறீங்க. சில பேரை
நம்முடைய கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு கொண்டு வருகிறீங்க. ஆனா உங்களுக்கு அதிக தண்டனை இருக்குது. ஆனா உங்களை காட்டிலும் அவனை அதிகமா தண்டனைக்குள்ள ஆக்குறீங்களே, இது நியாயமா? பரலோக ராஜ்யத்தை நீங்களே பூட்டி போடுறீங்க, நீங்களும் பிரவேசிக்கிறதுல அவனும் பிரவேசிக்கிறதுல, இது நியாயமா என்று ஆண்டவரே கடிந்து கொண்டு கேட்கிறத நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகள், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், உபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிர ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாக்கிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்காடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. உபச்சாரிகள், பொய் பேசுகிறவர்கள், திருடுகிறவர்கள், பொய்யான இடுகிறவர்கள் போக முடியாது. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 தீட்டுள்ளதும் அருவருப்பானதும் பொய்யை நடப்பிக்கிறதுமாக ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறோம். உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், தங்களுடைய வஸ்திரங்களை அவர்கள் தொழுத்து வெளுத்தவர்கள், அந்த இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்துல தொய்த்து வெளுத்தவர்கள். அற்புதமாக. ஆகவே மனம் திரும்பினால் பரலோகம், பரிசுத்தமா இருந்தா பரலோகம். உபச்சாரக்காரன், திருடன், பொய்யான இடுகிறவன், ஆண் புணர்ச்சிக்காரன், ஆண்டவருக்கு விரோதமா செயல்படுகிறவன், இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை செய்கிறவன், அந்நியக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பில்லை என்று அறிவீர்களாக. வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிர ஆராதனைக்காரரும், உபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனாரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல தெளிவா சொல்லப்படுகிறது. பரிசுத்தம் உள்ளவர்கள் மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம், மனம் திரும்பவிட்டால் நரகம். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தொட்டு இருக்கும். எத்தனை பேர் மனம் திரும்பினார்கள், எத்தனை பேர் மனம் திரும்பவில்லை? நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? பரலோகத்துக்கு யார் போவார்கள்? இந்த வசனங்கள் படி நாம் நம்முடைய வாழ்க்கை நடித்தினால் பரலோகத்துக்கு நாம் போவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் சித்தமானால் 2ஆம் பாகத்துல பரலோகத்துக்கு யார் போவார்கள் என்பது குறித்து படித்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you all. God bless you.